ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அண்ட் வேற லெவலான ஒரு கொரியன் சீரியல் கில்லர் படம் தாங்க பார்க்க போறோம். இந்த கொரியாக்காரங்க மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி படம் எடுக்கிறானுங்கன்னு தெரியல. உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பானுங்க போல. இதுக்காகவே இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல வந்துட்டு ஒரு சைக்கோ கொலகா இருந்துட்டு பொண்ணுங்களை எல்லாம் கடத்திட்டு போறாங்க. கடத்திட்டு போய் கொடூரமா கொலை பண்றான். இவன் இதையே வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு இவனை கண்டுபிடிச்சிடறான். எப்படியோ கடைசியா இவன் தான் கொலை பண்றான் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ வந்துட்டு இவனை தப்பிக்க விடுறாங்க. ஏன் இவன் தப்பிக்க விடுறான், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு படத்துல பார்ப்போங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு வரது தான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சினிமா நரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். முடிஞ்சா போய் அப்படியே பாருங்க. சரி வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு வந்துட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட ஃபோன்ல பேசுறான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க இருந்துட்டு கொஞ்ச நாள்ல கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க. இந்த பொண்ணு இருந்துட்டு வெளியே வேற ரொம்ப பனி பெய்யுது, நான் இருந்துட்டு ஹெல்ப்புக்கு ஒரு ட்ரக்கை கூப்பிட்டு இருக்கேன், அது வந்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவன் இருக்கா இல்லைங்க, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அண்ட் இவன் என்ன வேலை பாக்குறான்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்கல்ல, அந்த செக்யூரிட்டியா ஒர்க் பண்றாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல இருந்துட்டு ஒருத்தன் வர்றான். வந்து இந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த வழியா வரும்போது உங்க காரை பார்த்தேன், பள்ளத்துல மாட்டிட்டு இருக்கிறத, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என் கார்ல வாங்க, நான் இந்த வழியா தான் போறேன், உங்களை நான் எந்த இடத்துல இறக்கி விடணுமோ சொல்லுங்க, இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு ஹெல்ப்புக்கு நான் ஆல்ரெடி ஆளை கூப்பிட்டேன், ட்ரக் வந்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. இந்த பொண்ணு சொன்னதை கேட்ட உடனே அவன் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு வந்துட்டு எதேர்ச்சியா பாக்குறா. அப்பதான் ஒன்னு நோட்டீஸ் பண்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆள் ஒருத்தன் வந்தா இல்லைங்க, அவன் கார் இருந்துட்டு அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு. அந்த ஆள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கா. திடீர்னு அந்த ஆள் வந்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு சுத்தியில வச்சுட்டு அந்த கார் கண்ணாடி உடைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கார் கதவை எப்படியோ திறந்துட்டு உள்ள வந்துடுறான். வந்து இந்த சுத்தியில வச்சு அந்த பொண்ணு மண்டையில மட்டார் மட்டார்னு அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே சுயநினைவு இல்லாம போயிடுறா. அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு இழுத்துட்டு போறான் அந்த பொண்ணை. அப்புறமா இந்த சைக்கோ இருந்துட்டு அந்த பொண்ணை அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட கை காலு எல்லாத்தையுமே கட்டிடுறாங்க. அவன் அந்த பொண்ணு இந்த சைக்கோவை பார்த்துட்டு என்ன தயவு செஞ்சு கொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த சைக்கோ இருந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட கேட்க இந்த பொண்ணு இருந்துட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதனால என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைப்போம். ஆனா அதுதான் இல்லைங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த கத்தி எடுத்து இந்த பொண்ணு கழுத்துலயே ஒரே போடுறாங்க. இந்த பொண்ணை கொன்னதுக்கு அப்புறம் இவன் இருந்துட்டு அந்த பொண்ணை கண்ட துண்டமா வெட்டி ஒரு பாக்ஸ்ல எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு கையில போட்டிருந்த மோதிரம் மட்டும் உருண்டுட்டு போய் ஒரு இடத்துல விழுந்துருது. இந்த மோதிரம் இந்த பொண்ணு ஏன் போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும், அதனாலதான் அவ போட்டிருப்பா. இந்த சைக்கோ இருந்துட்டு இந்த பொண்ணை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிடுறான். கிளீன் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போயிடுறான். அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு ஒரு பையன் இருந்துட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கவர் கீழே கிடந்து எடுக்கிறான். அந்த கவரை எடுத்து அவன் உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் கையில ஒரு மனுஷன் காது கிடைக்குது அந்த கவருக்குள்ள இருந்து. அந்த பையன் உடனே பயந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்ல அவங்களும் கொஞ்ச நேரத்துல போலீஸை கூப்பிட்டுறாங்க. அப்புறம் போலீஸ் எல்லாம் மும்மூரமா அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா வர்றாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இவரோட பொண்ணை காணுங்கிறதுக்காக இப்ப தேடிட்டு இருக்காரு. இங்க வந்து கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் மும்மூரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க தேடிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் என்னமோ வித்தியாசமா தண்ணிக்குள்ள கிடக்கிறத பாக்குறாங்க. அப்படி என்னதான் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லைட் அடிச்சு பாக்குறான். அப்பதாங்க தெரியுது நம்ம ஹீரோவோட லவ்வர் இருக்கா இல்லைங்க, அவளோட தலை தான் இங்க கிடக்குது. இவர் இருந்துட்டு தலையை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். அங்க இருக்கிற எல்லா கூட்டமும் உடனே அந்த தலை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. உடனே ஃபாரன்சிக் டீம் இருக்கு இல்லைங்க போலீஸ்ல, அவங்க இருந்துட்டு அந்த தலையை எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு என்ன எல்லா கூட்டமும் ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க போறான். இந்த ஃபாரன்சிக் டீம் இருக்காங்க இல்லைங்க, தவறுதலா அந்த தலையை வந்துட்டு நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே போடுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு உடஞ்சு போயிடுறான். அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா இருக்கா இல்லைங்க, ஒரு இடத்துல தனியா உட்காந்துட்டு இருக்கான் யாருமே இல்லாத இடத்துல. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல போயிட்டு அவன் பக்கத்துல உட்கார்றான். நான் 30 வருஷமா போலீஸ்ல இருந்திருக்கேன், ஆனா என்னோட சொந்த பொண்ணை என்னால காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல அழுக ஆரம்பிச்சுட்டான். இது எல்லாத்தையும் ஒரு பொண்ணு வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இவ யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இறந்து போனால ஒருத்தி, அவளோட தங்கச்சி தாங்க. அப்புறம் இறந்து போன அந்த பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக எல்லாம் ஒரு இடத்துல கூடி நின்று இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நீ கஷ்டப்படும் போது நான் அந்த இடத்துல இல்லையே உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் வேலை செய்யற இடத்துக்கு போறான். போயிட்டு அவங்க ஓனர்கிட்ட என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 வாரம் மட்டும் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த ஓனருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன் இருந்துட்டு நம்ம ஹீரோட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஏன் 2 வாரம் மட்டும் ஒரு 2-3 மாசம்
எடுத்துக்கோ, பொறுமையா எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு 2 வாரமே போதும், அதுவே எனக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இவன் வந்துட்டு சரி ஓகே உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் வேலை செய்யற இடத்துல ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறான். அங்க போயிட்டு அவன்கிட்ட என்ன வாங்குறான்னு பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட் மாதிரி ஒன்று வாங்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்பில்டா மைக்கும் ஜிபிஎஸும் இருக்குதுங்க. அதாவது அதை வச்சு நம்ம எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். அப்புறம் பக்கத்துல யாராவது பேசுனாங்கன்னா அதுவும் நம்மளுக்கு கேட்கும். அப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவை நம்ம ஹீரோ போய் பார்க்க போறாங்க. அவன் தான் ஆல்ரெடி போலீஸா தானே இருந்திருக்கான். அதனால அதை வச்சுட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சைக்கோ இருக்கா இல்லைங்க, அவனோட போட்டோவும் இருக்கு. நம்ம ஹீரோ அப்புறம் அதை வாங்கிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த 4 பேர்ல ஒவ்வொருத்தனா போய் முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை செலக்ட் பண்றான். செலக்ட் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கே போயிடுறான். நம்ம ஹீரோ போட்டு அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்க்கதாங்க இப்படி இருக்கான். நான் நிறைய சண்டை கத்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் செக்யூரிட்டியா தானே இருந்திருக்கான். அதனால நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்புறம் அவனை கட்டி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கறான். அதுக்காக இருந்துட்டு என் மாமியார் மேல சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி மண்டையாட்டுறான். சரி ஓகே நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு விட்டுருவான் அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு நீங்களே பாருங்களேன். அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு இவனை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர் வந்துட்டு சொல்லிட்டாங்க எங்களால் உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு நிறுத்துறதால அந்த வேலையை அடுத்த ஆளை தேடி போக ஆரம்பிச்சிட்டான். அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அந்த கொலையை பண்ணது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க வரைக்கும் நம்ம ஹீரோ நிக்கிற மாதிரி தெரியல. அந்த லிஸ்ட்ல இருக்கிற 4 பேர்ல எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்துட்டான். கடைசியா இந்த சைக்கோ இருக்கா இல்லைங்க, இவன் மட்டும் தான் மிச்சமா இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சைக்கோ இருக்கா இல்லைங்க, வண்டியில நைட் நேரத்துல வெளியே போய்கிட்டு இருக்கான். அப்ப எதிர்ச்சியா ஒரு பொண்ணை பாக்குறான். அவ பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல தனியா நின்னுட்டு இருக்கா எங்கேயோ பஸ் ஸ்டாப்ல. இவனும் உடனே வந்துட்டு ஆடு அதுவா வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் இந்த வழியா தான் போறேன், பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும், நீ எங்க போகணும்னு சொல்லு, நான் அவனே டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல ரொம்ப தயக்கப்படுறா வர்றதுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டு பஸ் வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்கோ கூட வண்டியில ஏறி வர்றா. இவ இருந்துட்டு வண்டியில ஏறினதுல இருந்து எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இருட்டான ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திடுறான். அப்புறமா ஒரு இரும்பு பைப் எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து அந்த பொண்ணு மண்டையில எதுவுமே சொல்லாம போட்டு மட்டார் மட்டார்னு அடிக்கிறாங்க. அப்புறம் என்னங்க வழக்கமான அந்த பொண்ணு அவன் இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கண்ட துண்டமா வெட்டிட்டு ஒரு பெட்டியில போட்டு வச்சிடறான். எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கா இல்லைங்க, அவன் இந்த சைக்கோவோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ இருக்கா இல்லைங்க அவனோட போட்டோ டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். அவங்க அம்மா இருந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவன் எங்க இருக்கானே தெரியல, ரொம்ப நாளாச்சு அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அப்பா கூட அந்த சைக்கோவை திட்டுறாருங்க, இந்த மாதிரி பெத்த பிள்ளைய கூட விட்டுட்டு போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். வெளியே ஒரு பையன் நின்று ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ இருக்கா இல்லைங்க, அவனோட பையன் தாங்க இவன். நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே நைஸா இவன்ட்ட கேக்குறாங்க உங்க அப்பா எங்க இருப்பாரு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பையன் வந்துட்டு அந்த சைக்கோ எங்க இருப்பானோ அந்த இடத்த சொல்றான். நம்ம ஹீரோவா அங்க போயிட்டு அதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கபோர்டு ஃபுல்லா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா லேடிஸோட ட்ரெஸ், லேடிஸோட பொருள் அந்த மாதிரியே இருக்குதுங்க. நம்ம ஹீரோ அப்புறமா தான் அங்க ஒரு ரூமை கண்டுபிடிக்கிறான். அந்த ரூமுக்கு அந்த பக்கம் போய் பாக்குறான். அப்பதாங்க அவனுக்கே ஒரு ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லா ஒரு ரத்தம் வடிஞ்சு கிடக்குதுங்க கீழே எல்லா இடத்துலயுமே. இந்த வேஸ்ட் எல்லாம் ஒரு டிரைனேஜுக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அங்க ஒரு கம்பி மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அதுக்குள்ள கையை விட்டு என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க பாக்குறான். அங்கதான் நம்ம ஹீரோக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட மோதிரம் கிடைக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் கன்ஃபார்ம் பண்றான் இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதை பார்த்துட்டு. அதனால அழுக ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சைக்கோ இருக்கா இல்லைங்க, ஸ்கூல் பொண்ணுங்களை எல்லாத்தையும் வேன்ல கூட்டிட்டு போறான் அவங்க வீட்டுல டிராப் பண்றதுக்காக. நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இவனோட வேன்ல வந்துட்டு ஒரு ட்ராக்கர் டிவைஸ் செட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த வேன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஹீரோக்கு இப்ப தெரியும். இந்த ஸ்கூல் பொண்ணுங்கள்ல ஒரே ஒரு பொண்ணு இருந்துட்டு வேன்லயே தூங்கிட்டா அப்படியே. அதனால இந்த சைக்கோ இருந்துட்டு அந்த ஒரே ஒரு பொண்ணை மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் கடத்திட்டு. அந்த பொண்ணோட கையை காலு எல்லாத்தையும் கட்டி வச்சிடறான் அந்த சைக்கோ இருந்துட்டு. நம்ம ஹீரோக்கு தான் இவன் இருக்கிற இடம் தெரியும்ல, அதனால அவனும் வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்த உடனே இவன் ஏதோ சத்த கேக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அருவாள் எடுத்துக்கிட்டு போறாங்க நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக. இவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ இந்த இடத்துக்கு தெரியாம வந்துட்ட, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்ட்டு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சண்டைக்கு போறான். ஆனா இவன் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து தப்பா
தப்பா எடை போட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும். அவனே பெரிய பெரிய ஆளுங்களுக்கு செக்யூரிட்டிக்காக தானே வேலை பார்த்துட்டு இருந்தான். அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த சைக்கோ வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு வந்தான் இல்லைங்க அந்த ஜிபிஎஸ் மாத்திரை, அதை வந்துட்டு இந்த சைக்கோவோட வாயில போட்டு விட்டுறான். இனிமே அவன் எங்க இருக்கான் என்ன பேசுறாங்கிற முதற்கொண்டு நம்ம ஹீரோக்கு தெரியும். இவன்ட்ட ஒரு ஸ்கூல் பொண்ணு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்க, அதை வந்துட்டு நம்ம ஹீரோ காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகவும் இவன் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு பக்கத்துல பார்க்கும்போது ஒரு கவர் ஃபுல்லா பணமா இருக்கு. நம்ம ஹீரோ தான் வச்சுட்டு போயிருந்திருக்கான் இவனுக்காக. அப்புறம் இவனும் எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்புறம் ரோட்டுக்கு போயிட்டு ஒரு டாக்ஸி வருது. இங்க வந்துட்டு லிஃப்ட் கேட்டு போறான் அந்த டாக்ஸில. அந்த டாக்ஸில இவன் டிரைவர் மட்டும் இல்லாம இன்னொருத்தவரை பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் ஆள் பார்க்க ஒரு மார்க்கமா இருக்கான். அது மட்டும் இல்லாம லூசு மாதிரி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த டாக்ஸி டிரைவர் இருந்துட்டு நம்ம சைக்கோவை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டியடா எங்க கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இவன் இருந்துட்டு என்னை பத்தி உங்களுக்கு தெரியலடா, நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கழுத்துலயும் மாறி மாறி குத்தி ரெண்டு பேரும் அந்த இடத்துலயே சாகடிச்சிடறான். அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து இவன் போட்டுக்கிறான். போட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோவும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குல்ல, அதனால இவனை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். இவன் எங்க போறானோ அங்க எல்லாம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ இருக்காங்க ஒரு சின்ன கிளினிக் வந்திருக்கான். கையெல்லாம் உடஞ்சிருக்குல்ல நம்ம ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிச்சதுல. அதனால நம்ம ஹீரோ கிட்ட நேத்து தானே அடி சம்மத்தியா வாங்கினா. அதுக்கப்புறம் கூட இவன் கம்முன்னு இருக்காம அங்க ஒரு நர்ஸ் இருக்காங்க, அந்த நர்ஸு கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன். கரெக்டா நம்ம ஹீரோவும் இதே டைம்ல வந்துடுறான். கதவை திறந்துட்டு கையில ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சுக்கிட்டு வில்ல மூஞ்சிலே அடிக்கிறாங்க ஒரே அடியா. இந்த சைக்கோக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அவனே ஆச்சரியப்படுறான், எப்படா கரெக்டா நான் இருக்கிற இடமா பார்த்து தேடி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த சைக்கோ இருக்காளிங்க அவனோட கால் நரம்பையே கட் பண்ணி விட்டுறான். அப்புறம் இவனை நம்ம ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வந்துடுறான். இவன் கண்ணு முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. ஏதாவது டிவைஸ்க்குன்னு வச்சிருக்கானா, எப்படி நம்ம இடத்த கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த சைக்கோவை பின்தொடர்ந்துகிட்டு அப்படியே கார்ல போய்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட லவ்வர் இருக்கா இல்லைங்க, அவனோட அப்பா தான் கால் பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோக்கு. கால் பண்ணி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் பழி வாங்கினது போதும், நீ விட்டுரு இதெல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோ கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒன்று இருக்கு இல்லைங்க, அதுவும் இருந்துட்டு நம்ம ஹீரோட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குது. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இவனை பழி வாங்கினாதான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஆத்மாவே சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சைக்கோ இருக்கான் இல்லைங்க, இவன் இருந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அங்க பாத்தீங்கன்னா இவன் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 2 பேர் வேற இருக்காங்க. இதுல இவன் இருக்கா இல்லைங்க, இவன் பாத்தீங்கன்னா ஏதோ கறி அள்ளி அள்ளி சாப்பிட்டு இருக்கானே. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மனுஷனோட கறிங்க. இவன் இருந்துட்டு மனுஷங்களையே சாப்பிடுறான். இந்த சைக்கோ இருக்கா இல்லைங்க, அடிக்கடி மனுஷங்களையில வெட்டி ஒரு பாக்ஸ்ல போட்டு வைப்பான் இல்லைங்க, அந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா இவனுக்கு கொண்டு வந்து தான் கொடுப்பான் போல. இந்த சைக்கோ இருந்துட்டு நம்ம ஹீரோவை பத்தி இவங்க கிட்ட சொல்லியிருக்கான் போல. அதுக்கு இவர் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் மட்டும் இந்த இடத்துக்கு வரட்டும், அவன் கையை காலை உடைச்சு அவனையும் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவன் நம்ம வில்லனோட உடம்புல தான் நம்ம ஹீரோ ஆல்ரெடி மைக்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு நம்ம ஹீரோ இவங்க பேசுறது எல்லாத்தையும் வெளியிருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இந்த சைக்கோ இருந்துட்டு படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏன் இவனை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தாங்க இவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா போன டைம் ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருந்தாலிங்க இவனை. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ கையில ஒரு ரிங்கு போட்டு இருந்தாலிங்க, அது வந்து இவனுக்கு ஞாபகம் வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனே யோசிக்கிறான், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொன்னமே அவனோட பாய் ஃப்ரெண்டா இவன் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கமா அந்த சைக்கோவோட பார்ட்னர் இருக்கா இல்லைங்க, இவர் இருந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க என்னமோ ஃப்ரிட்ஜில். நாளைக்கு காலையில கறி திங்கிடும் இல்லைங்க வழக்கம் போல, அதுக்காக இவன் தேடிக்கிட்டு இருக்கான் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை இழுத்துட்டு போறாங்க தரன்ட்டு. அந்த பொண்ணு இவன்ட்ட என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுதுங்க. அதுக்கு இவன் இருந்துட்டு நாங்க வெளியே இருந்துட்டு எத்தனை வாட்டி கேட்டோம் அந்த வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு டைமாச்சும் எங்களை அலோவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வந்துட்டு இந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியோட இருந்திருக்கும் போல. இந்த சைக்கோ கும்பல் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கொன்னுட்டு இப்ப இந்த பொண்ணையும் கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு இவனுக்கு பயங்கரமான சண்டை. நம்ம ஹீரோ இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ இவன் கையை வெட்டலான்ட்டு
போங்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த வில்லன் வந்துட்டாங்க கரெக்டா துப்பாக்கியோட. ஆனா நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சுட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க அவனை போட்டு. நம்ம சைக்கோ அப்புறம் அவனோட பார்ட்னர் 2 பேருக்குமே அடி விழுகுதுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அடுத்த நாள் காலைல ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு நம்ம சைக்கோ அப்புறம் அவனோட பார்ட்னர் எல்லாருமே தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் இவங்களை யார் இப்படி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தேடிக்கிட்டு நம்ம ஹீரோவோட மாமனார் இருப்பார் இல்லைங்க, அவர் வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஆக்சுவலா இவருமே ஆல்ரெடி போலீஸா தானே இருந்திருக்காரு. அதனால இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி பழக்கம் இருக்கு போல. இந்த போலீஸ் இருந்துட்டு நம்ம ஹீரோ எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும், அவன் ஒரு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லைங்க, அவனும் நம்ம சைக்கோ கூட இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இவன்ட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள இருக்க ஜிபிஎஸ் மைக்கெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிட போறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு மெதுவா பேசுறா, அவனுக்கு கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பாத்தீங்கன்னா நம்ம வில்லனும் அங்கேயே தான் பக்கத்துல படுத்திருந்திருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனுக்கு மயக்க ஊசி போட்டிருக்கு, அவன் எந்திரிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 4 மணி நேரமாச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்ல மயக்கத்துல தான் இருக்கான். ஆனா அவனுக்கு எல்லாமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் இப்ப இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல இவனை ஏதோ ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வந்துட்டான். அப்புறம் இந்த சைக்கோ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிடறான். எந்திரிச்சிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஏண்டா என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதாடா, நீ என்ன தப்பா எடை போட்டுட்ட அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ இதெல்லாத்தையும் கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒருத்தைய கொண்டேன், அவனோட புருஷன் தானடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு யாருன்னு காட்டுறான் பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறமா அந்த சைக்கோ இருந்துட்டு நம்ம ஹீரோவை கோவப்படுத்தணுங்கிறதுக்காக ஒன்னு சொல்றாங்க. இவன் நம்ம ஹீரோட்ட உனக்கு ஒரு உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துட்டு நான் கொல்றதுக்கு முன்னாடி அவ பிரெக்னண்டா இருந்தா என்கிட்ட கெஞ்சு நான் உன்னை கொல்லாதன்ட்டு, ஆனா நான் தான் அவளை கொன்னுட்டனே அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ ஒரு தப்பு பண்ணிட்டு என்ன கொன்னு இருக்கணும், என்ன உயிரோட விட்டு தான் நீ பண்ண பெரிய தப்பு, அதுக்காக நீ பாத்தீங்கன்னா தண்டனை அனுபவிக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இவன் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பேதி மாத்திரை நிறைய எடுத்துட்டு வந்துடுறான். அடுத்து கொஞ்ச நிமிஷத்துலயே நம்ம ஹீரோ வந்துட்டு அடிச்சு பிடிச்சு அந்த மெடிக்கலுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த கொலைகாரன் அந்த இடத்துல இல்ல, அவன் பாத்தீங்கன்னா கிளம்பிட்டான். அந்த கடையில வேலை செஞ்சவரோட கழுத்தை மட்டும் அறுத்து போட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவும் அவரை காப்பாத்தலான்னு ட்ரை பண்றாரு. இந்த பக்கம் வில்ல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல போயிட்டு அவன் உடம்புல வச்சிருந்த ட்ராக்கரை எப்படியோ வெளியே எடுத்துறான். அந்த சமயத்துல கரெக்டா ஒருத்தர் பாத்ரூம்குள்ள வர்றாரு. இவனும் அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அவரோட வாய்க்குள்ள ட்ராக்கரை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ட்ராக்கர் இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்ணி வந்துடுறாரு. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வில்ல வந்து வேற ஒருத்தர் வாயில ட்ராக்கரை போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியுது. இவருக்கு என்ன பண்றேன்னே தெரியாம நடு ரோட்ல குழப்பத்துல நின்னுகிட்டு இருக்காரு. வில்ல இருந்துட்டு அடிச்சு போட்டாலிங்க 2 பேரை பாத்ரூம்லயும் மெடிக்கல்லையும் ஒருத்தரை. அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அப்ப அங்க இருந்த போலீஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இன்னும் என்னென்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியல அப்படிங்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைக்கோ கொலைகாரன் இருக்கா இல்லைங்க, அவன் பாத்தீங்கன்னா அப்ரூவர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் போலீஸ் கிட்ட. இந்த பக்கம் நம்ம வில்லன் பாத்தீங்கன்னா எங்கேயோ கார்ல போய்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனை எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு கடைசி ஹாஸ்பிட்டலுக்கு போறான். நம்ம ஹீரோ இங்க எதுக்கு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் கூட ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருந்தால அவன் கிட்ட பேச வந்திருக்கான். அவன் எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா உன்னை நான் உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டுறான் இவனை. ஆனா அவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படாம என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ மோதினாள் யாருன்னு நினைச்சா அவனை சாதாரணமா இட போடாத, அவன் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டான். ஃபர்ஸ்ட் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னா, அதுக்கடுத்து அவங்க ஃபேமிலி, கடைசியா பாத்தீங்கன்னா அவனே போலீஸ்ல சரண்டர் ஆயிருவான், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அவனை அப்படிங்கிறான். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க. இவனோட வாய்க்குள்ள கையை விட்டுட்டு அப்படியே வாயை பிச்சர்றான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் அந்த சைக்கோ கொலைகாரனோட போனை டேப் பண்ணேன், அவன் பாத்தீங்கன்னா போலீஸுக்கு போன் பண்ணி சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ கிட்ட. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறான் கார் எடுத்துக்கிட்டு. இந்த விஷயத்த கேர்ள் ஃப்ரெண்டோட அவங்க அப்பாட்ட சொல்லலான்ட்டு போன் பண்ண அவரு பாத்தீங்கன்னா போன் எடுக்கலான்ட்டு போறாரு. இந்த கொலைகாரன் கேட்டு முன்னாடி வந்துட்டு பார்சல் டெலிவரி வந்திருக்கு, ஒரே நிமிஷம் கதவை திறங்கன்னு சொல்றான். இவரும் போன் எடுக்காம கதவை திறக்கலான்ட்டு போறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் போன் எடுக்கலங்கிறதுக்காக போலீஸ் ஹெட்டுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. கேட்டு இவரு சரியான டென்ஷன் ஆயிட்டு அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போன் பண்ணி யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வண்டியை திருப்பிட்டு இவரும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடறாரு. இந்த பக்கம் வெளில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவன் பாட்டுக்கு அசால்ட்டா வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி போட்டோ. அந்த போட்டோவை எடுத்துட்டு அவன் கீழே உட்காரான். அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோவோட மாமனார கீழே அடிச்சு போட்டிருக்கான் அப்படின்ட்டு. அந்த போட்டோவை அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன உன் பொண்ணு உன்ன மாதிரியே இல்ல, அவங்க அம்மாவோட முகஜாட போல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம உன் மருமக ரொம்ப என்கிட்ட ஓவரா விளையாடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த தம்புல எடுத்து அவர்
மூஞ்சில போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறமா இவர் அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. காலிங் பெல் அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட 2வது பொண்ணு தான். அப்புறமா அவளும் வீட்டுக்குள்ள வர்றா. சேர் எல்லாம் கீழே கிடக்கிறத பாக்குறா. என்ன வீடு ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் மெதுவா வீட்டுக்குள்ள வர்றா. வில்லன் பாத்தீங்கன்னா வர்றத நோட்டீஸ் பண்ணிட்டு கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவளை பிடிக்கிறதுக்காக. அப்புறம் பக்கத்துல வந்த உடனே அவளை பிடிச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு வந்துடுறான். அங்க இருந்த போலீஸ் எல்லாம் இவனை தடுக்கிறாங்க. உள்ள போக்குறது இது ஒரு கிரைம் சீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குறுக்க வரவங்களை எல்லாம் அடிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க முன்னாடி. அப்புறம் கடைசியா அந்த போலீஸ் ஹெட் வந்துட்டு நீதான் இவரோட மருமகனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்புறமா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு கன்னத்திலேயே அடி அடின்னு அடிச்சுட்டு உனக்கு என்ன மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பா, உன்னாலதான் இவங்க இந்த நிலைமைக்கு ஆளா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறமா நம்ம ஹீரோ உள்ள அனுப்புறாரு. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட மாமனார் பாத்தீங்கன்னா மண்டையில கட்டு போட்டுட்டு எப்படியோ உயிர் பொழைச்சிடறாரு போல. ஆனா இவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம வில்ல இருந்துட்டு கடத்திட்டு போயிடுறான். அப்புறம் இந்த போலீஸ் சீஃபுக்கு பாத்தீங்கன்னா கொலகாரம் போன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போனை கொடு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் போனை வாங்கி பேசும்போது இந்த கொலகாரம் இருந்துட்டு என்கிட்ட நீ தெரியாம வம்பு பண்ணிட்ட, இப்போ உன் நிலைமை பாரு எப்படி இருக்குன்ட்டு, உன் கேர்ள் ஃபிரெண்டோட தங்கச்சியை பாத்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி கிட்ட தூக்கி போட்டிருப்பேன், அங்க போய் நீ அவளை பொறுக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவும் அவனோட போன் லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு அப்படியே வேகமா போய்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த வில்ல இருந்துட்டு நான் இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக போறேன், உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். இந்த பக்கம் போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீமா சுத்து போட்டு நின்னுட்டு இருக்காங்க. கொலகாரம் வந்து சரண்டர் ஆகுறான்னு சொல்ற இடத்துல கொஞ்ச நேரத்துல வில்லனும் அந்த இடத்துல வந்துடுறான். வந்துட்டு காருக்கு வெளியே வந்து நின்னுட்டு கை காமிச்சிட்டு இருக்கான் போலீஸை பார்த்து. போலீஸோட சீஃப் இருந்துட்டு அவன் கார்ல இருந்து வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்புறமா இவனும் நடு ரோட்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான், என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு காரோட டோரை பாத்தீங்கன்னா அங்க ஒரு கல் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா இடிச்சு தனியா பிச்சு எடுத்துறான். அப்புறம் அந்த கொலகார தூரமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேகமா வண்டியை ஓட்டிட்டு வர்றான். இதை பார்த்த போலீஸும் வேகமா ஓடுறாங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக. இந்த கொலகாரனை போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்குள்ள ஒரு 2 செகண்ட் கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட வண்டிக்குள்ள இழுத்து போட்டுக்கிறாங்க. அப்படியே போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு அந்த கொலகாரனை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த சைக்கோ கொலகாரனை நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், நான் உன்னை தப்பா எடை போட்டேன், இப்பல இருந்து நான் உன்னை சரியா நடத்துறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ கையில இருக்கிற சிகரெட்டை வச்சுட்டு அவனுக்கு சூடு வைக்கிறான். இந்த வில்ல இருந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணாம ஒழுங்கா கொன்று அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இன்னும் உன்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த திருப்புளிய வச்சு இந்த வில்லன் கன்னத்திலேயே குத்திட்டு உன்னை நான் ஈஸியா கொன்ற முடியும், ஆனா நான் அதை பண்ண மாட்டேன், உனக்கு தாங்கிக்க முடியாத வலியும் பயத்தையும் கொடுத்துட்டு அப்பதான் நான் உன்னை கொல்லுவேன், அதுதான் பழி வாங்குறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறான். இதை கேட்ட வில்ல இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சுட்டான், என்ன மன்னிச்சிரு, எனக்கு உயிர் பிச்சை கொடு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் இது மாதிரி எத்தனை பேர் உன்கிட்ட கெஞ்சிருப்பாங்க, அவங்களையெல்லாம் நீ உயிரோட விட்ட அப்படின்ட்டு கேட்கறான். நீ பயந்துட்டேன்னு ஒத்துக்கோ, நீ பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டியா அப்படின்ட்டு கேட்கறான் நம்ம ஹீரோ. இதுக்கு நம்ம வில்ல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ எனக்கு வலியை காட்டணும்னு நினைக்கிறியா, வலியெல்லாம் எனக்கு பழகிருச்சு, அது மட்டும் இல்லாம பயம்னா எனக்கு என்னன்னே தெரியாது, நீ ஆல்ரெடி தோத்து போயிட்ட, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு உனக்கு நான் பயம்னா என்னன்னு காட்டுறேன், சாவு பயத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பூட் இருக்கு, அதை லாக் பண்ணிட்டு நம்ம வில்லனுக்கு ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணிடுறாங்க. நம்ம வில்லனோட வாயில பாத்தீங்கன்னா ஒரு கயிறை கவ்வ விட்டுட்டு இந்த கயிறு அந்த ரூமோட டோர் நாபு வழியா போயிட்டு மேல ஒரு ஷார்ப்பான பிளேட்ல போய் அட்டாச் ஆகுது. இந்த கொலகார வாயிலிருந்து கயிறை ரிலீஸ் பண்ணாலோ அந்த ரூமோட கதவை யாராச்சும் திறந்தாலோ நம்ம வில்லனோட தலை பாத்தீங்கன்னா 2 துண்டா போயிரும். இந்த ட்ராப்பை செட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வெளியே நடந்து போயிட்டு காதுல ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். வில்ல என்ன பேசுறான் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட், அந்த வழியா ஒரு கார் வருது, அந்த கார்ல இருந்து ஒரு 3 பேர் இறங்கி போறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கொலகாரனோட அம்மா அப்பாவும் அவனோட சொந்த பையனும். 3 பேரையும் நம்ம ஹீரோ தான் கால் பண்ணி வர வச்சிருக்கான் இந்த இடத்துக்கு. இந்த பக்கம் கொலகாரனை காட்டுறாங்க, வாயில கயிறை கவ்விக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க, நான் உயிரோட விட மாட்டேன், இந்த பிரச்சனை இதோட முடியாது, நான் எப்படியா இருந்தாலும் சாகவே மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற டிராக்கர் மூலியமா கேட்டுக்கிட்டே இருக்கான் அவன் பேசுறதெல்லாம். அந்த ரூமுக்கு வெளியே பாத்தீங்கன்னா இந்த கொலகாரனோட பையனும் இருந்துட்டு அப்பா என்ன பண்றீங்க, நாங்க பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நம்ம கொலகாரனும் வாயில கயிறு வச்சிருக்கிறதுனால கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு கத்துறான். ஆனா இந்த கொலகாரனோட அப்பா அம்மாவுக்கும் அவனோட பையனுக்கு பாத்தீங்கன்னா வெளியே என்ன சொல்றான்னு சரியா புரிய மாட்டேங்குது. அதனால கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம வில்லன் வாயில கயிறை வச்சுட்டு நல்லா இழுத்து புடிச்சுக்கிறான் கதவை திறக்க விடாம. நான் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கேட்கற மாதிரி கத்துறான். கதவுக்கு வெளியே இவங்க அம்மா இருந்துட்டு என்னடா பண்ற, கதவை திறடா பையா அப்படிங்கிறாங்க. இவனும் அம்மா கதவை மட்டும் திறக்காதீங்க திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னதான் பயம் இல்லாத மாதிரி நடிச்சாலும் இவனுக்கு பாத்தீங்கன்னா உயிர் பயம் தாங்க முடியலைங்க. கதவை ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க வெளியிருந்து கதவை இழுத்து திறந்துடுறாங்க. வில்லனோட வாயில இருந்த கயிறும் பாத்தீங்கன்னா ரிலீஸ்
ரிலீஸ் ஆயிடுது. அப்புறம் மேல இருந்து ஷார்ப்பான பிளேடு பாத்தீங்கன்னா கீழே விழுந்து வில்லனோட தலை பாத்தீங்கன்னா துண்டா போயிருது. அவனோட ஃபேமிலியும் கதவை திறக்கும் போது இவன் தலை தனியா கிடக்கிறத பார்த்துட்டு ஓன அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை கழட்டிட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறமா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நினைச்சிட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டான். அப்படியே படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. அதனால இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காம சினிமா நரசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான படத்துல உங்க சந்திக்கிறேன். பை பாய்.